இந்த வீடியோ வந்து பேசிக்காக ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாதவங்க இருப்பாங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரில, எனக்கு எடிட்டிங்கே சுத்தமாக தெரிலன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம போய் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் வந்து வீடியோ எடிட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, அண்ட் ஸோ ஃபேஸ் தெரியாமல் எப்படி வாய்ஸ் கொடுக்குறது, அண்ட் வந்து ஈஸியாக சிம்பிளான பேசிக்ஸ்லாம் இருக்குங்க. எடிட்டிங்கில் வந்து சில சிம்பிளான பேசிக் விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ போடல. ஸோ பேசிக்காக எடிட்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது உங்களுக்கு, நான் செப்பரேட்டாக போடுறேன். இது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் அந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து 2 ஆப் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் பேசிக்காக ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளான 2 ஆப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட், இன்னொன்று வந்து youcut. இது ரெண்டுமே ஆல்ரெடி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். கெயின் மாஸ்டர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் கெயின் மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மேலே இருக்கவங்க இல்லையா கெயின் மாஸ்டர்னுங்கிற அந்த வாட்டர் மார்க் வரும், அதை ரிமூவ் பண்ணால் நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். பட் youcut இன்ஸ்டாட்டில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இது 2 சஜஸ்ட் பண்ணுறேன். வந்து இதில் எதுலேயுமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து அவைலபிள் கிடையாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு எடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்டுரும். ஸோ நான் உங்களுக்கு போட்டுறேன், எப்படியாவது போட்டுறேங்க. ஸோ ரெண்டுமே எல்லா எடிட்டிங் ஆப்புமே நீங்கள் ஒரு எடிட்டிங் ஆப் கற்றுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும், என்ன நேம் கொஞ்சம் மாறும், சில பல எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் youcut அப்படிங்கிற ஒரு ஆப் தான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதில் நிறையாவே ஃப்ரீயான இதெல்லாம் இருக்குது. youcutலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் youcut ஆப்புங்கிறத வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஷாட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம், வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். பட் youcutல வந்து வீடியோஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஆப்புக்குள்ளே வேணாலும் இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து வீடியோவை கிளிக் பண்ணி எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி எந்த வீடியோ இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு கட்டுருக்கும். சில டைம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நீக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு டியூரேஷன், அதாவது இப்போ 0.5லேருந்து அதாவது ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்டுக்குள்ளே இந்த இது வந்து கட் பண்ணி எடுக்கணும், இந்த செகண்ட் வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், இதை மட்டும் கட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ப்ளிட்டுங்கிற அந்த ஆப்ஷனை எங்கேருந்து எது வரையும் செலக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ப்ளிட்டு, எண்டிங்கில் ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்துக்கோங்க. 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அடிக்கடி தேவைப்படுற விஷயம், இது ஒன்று சொல்லிட்டேன். இதில் வந்து இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறது, அதாவது இப்போ வந்து சில வீடியோஸுக்கு வந்து நம்ம 2 லேயர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஆப்புக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ வந்து நாமே வந்து ஆப்புக்குள்ளே போயிடுறேன். ஸோ வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நான் முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டு கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரிம்முங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ட்ரிம்மு மேலே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு 20 செகண்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா நான் கரெக்டாக 20 செகண்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு 20 செகண்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டெலிட் ஆயிரும். அண்ட் 20 செகண்ட்லேருந்து மீதி இருக்க எல்லா வீடியோவும் எனக்கு வந்து வந்துடும். இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிம்முங்கிற இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஏதாவது டக்குன்னு கேமரா வந்து வேறு எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து சென்டரில் வந்துன்னா கட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்டு. ஸோ கட்டு எதுக்கு அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு டியூரேஷன் வந்து தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்கள் கட்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதாவது அந்த இடத்துல வச்சுட்டு மேலே ஒரு டேப் பண்ணிங்கன்னா கட்டுங்கிற இடத்துல ஒரு டேப் பண்ணிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நடுவில் ஏதாவது ஒரு சீன் தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோட இன்ட்ரோ ரிமூவ் பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது வந்து வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த இன்ட்ரோ மட்டும் நான் முன்னாடியும் அண்ட் லாஸ்ட்லேயும், அதாவது இன்ட்ரோவோட ஸ்டார்டிங், அந்த இன்ட்ரோ வந்து இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டியூரேஷனில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இன்ட்ரோ முடிகிற டைமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு
ஸோ அங்கே ஒரு கிளிக் வச்சுட்டோன்னா எனக்கு வந்து இந்த இன்ட்ரோ வந்து கரெக்டாக கட் பண்ணி அந்த டிக்குங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தோன்னா கட் பண்ணி கொடுத்துரும். வந்து நம்ம கட்டுங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சீக்வன்ஸ் வந்து நமக்கு தேவைன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ட்ரிம் ஐக்கானை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மியூசிக். ஸோ அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி நமக்கு வந்து எந்த நம்ம ஃபோனில் இருக்க ஆடியோஸ் அண்ட் மியூசிக் நம்ம க்ரோமில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஆடியோஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து முன்செல்லடா அப்படிங்கிற அந்த சாங்கை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சாங் வந்து ப்ளே ஆகும். நான் வந்து இது போட்டு ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், அதாவது மைக் போட்டிருக்கனால உங்களுக்கு ப்ளே ஆகிறத காட்டாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டியூரேஷன்லையும் எது வேணுமோ நீங்கள் இதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் சாங் வேணும்னா நீங்கள் ஃபுல் சாங் அப்படியே செலக்ட் பண்ணி யூஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது அதை டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி பின்னாடி எங்கிட்ட வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. அண்ட் இதை கிளிக் பண்ணி இதுலேயே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஃபேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எல்லா ஐக்கானுமே இருக்குது, இதை காப்பி கூட பண்ணிக்கலாம் உங்களால். ஸோ ஓகே, இது வந்து அவ்வளோதான். மியூசிக் இதில் மியூசிக் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆடியோ கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது இன்னொரு ஐக்கான் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஐக்கான் வந்து ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் ஐக்கான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட குவாலிட்டி. இப்போ ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் இருக்குது, நான் ஒரிஜினல் வச்சு காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கிறது வந்து நீங்கள் பிரைட்னஸ், உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டோரி அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரிஜினல் எப்படி இருக்குது அப்படின்னா நான் அந்த ஸ்டோரி அப்படிங்க வைக்கும்போது கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் மாற தெரியுது. நான் அதிகமாக இது யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ப்ளூ டிக், டபுள் டிக். இந்த டபுள் டிக் எதுக்கு அப்படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நிமிஷம். ஸோ இங்கே இந்த டபுள் டிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நான் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டவா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சரிங்க. ஸோ நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டபுள் டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த டபுள் டிக்கே கொடுத்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு கேட்கும். ஸோ அப்ளை டு ஆல்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும் போது ஒன்றுக்கும் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகுதா. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து உங்கள் ஒரு வீடியோ தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். பட் வந்து நிறைய ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அப்ளை டு ஆல்னு கொடுக்கும்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளை ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த சிங்கிள் டிக் வந்து இப்போ அந்த சிங்கிள் டிக் வந்து இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க இந்த சீரியஸுக்கு மட்டும், அதாவது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க ஒரு டியூரேஷனுக்கு மட்டும் வேணும்னா அந்த வெறும் சிங்கிள் டிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆட் ஆயிரும். நான் உங்களுக்கு பஞ்சு காட்டுற பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இங்கிட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும், ஃபில்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். பட் இது எஃபெக்ட் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிருக்காது. ஸோ அவ்வளோதான் அந்த யூஸிங். இப்போ நான் வந்து அப்ளை டு ஆல் கொடுத்தனால ரெண்டு சைடுமே வந்து ஆட் ஆயிருக்கும். நான் வெறும் சிங்கிள் டிக் கொடுத்துருக்கேன்னா இந்த. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிச்சின்னு இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் இன்ட்ரோ மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நிறைய எஃபெக்ட் இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அது வந்து இது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வருது, ஸ்பார்க் வருது, இது மாதிரி நிறையா இதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக இது வந்து வீடியோ எடிட்டிங், அதாவது யூடியூப்புக்கு வந்து யூஸ் ஆகுது. பட் சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எஃபெக்ட்டுங்கிறத. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற அப்போ வந்து நான் முன்னாடி பண்ணி காட்டுறேன். இந்த டெக்ஸ்ட் ஐக்கானில் போய்ட்டு தான் நான் ட்ரீம் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ட்ரீம் தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். ஸோ இந்த கலராக இருக்குது பாருங்களா, இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டோட கலர் மாற்ற முடியும். ஸோ அதை நான் எப்படி பண்ணிக்கிறேன், இந்த டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே லேபிள் இருக்குது பாருங்கள். நம்ம நோட் புக்கில் ஓட்டுற மாதிரி லேபிள் என்னென்னா மீனிங் என்னென்னா அந்த எழுதுக்கு நேம் எழுதிருக்கும் பார்த்தீங்களா, அதை சுற்றி ஒரு பார்டர் இருக்கும். ஸோ இதுதான் லேபிள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லேபிளாக என்னென்னு. ஸோ ஓகே, அது மாதிரி தான் இதுவும். அண்ட் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்த கலரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டர் அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் இப்போ வந்து ஒயிட் வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஏஏன்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸை நீங்கள் எதை வேணால் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் சைடில், அது உங்களுக்கு வச்சு காட்டினா தான் புரியும். 1 மினிட். ஸோ பாருங்கள், இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆரோ. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது அன்லாக் வந்து ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்லாக் ஒன்றுனா நீங்கள் ஆட் பார்க்க அன்லாக் ஆகிரும். ஸோ நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி இந்த அன்லாக் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை அன்லாக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் அது அன்லாக் ஆகி இங்கிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே கிளிக் பண்ணி இது இப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாருங்கிறது வந்து அனிமேஷன்ஸ், அதாவது இந்த வீடியோக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது.
ஸோ இந்த மாதிரி அனிமேஷனோட உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது.